பாலடியார் பாடல் எண் 8. செல்வர்யாம் என்றுதாம் செல்வுழி எண்ணாத புல்லறிவாளர் பெரும் செல்வ மெல்லிற் கருங்கொண்மூ வாய்திறந்த மின்னுப்போற் தோன்றி மருங்கறக் கெட்டுவிடும். இதை கொஞ்சம் பதம் பிரித்துப் படித்தால், செல்வர் யாம் என்று தாம் செல்வுழி எண்ணாத புல்லறிவாளர் பெரும் செல்வம் எல்லில் கருங்கொண்மூ வாய்திறந்த மின்னுப்போல் தோன்றி மருங்கு அற கெட்டுவிடும். இப்போ பூர்வ புண்ணியத்தால் மிகுந்த செல்வம் பெற்று அதனால் நாம் செல்வமுடையவராயிருக்கின்றோம் என்று செருக்குற்று தாம் செல்லுமிடங்களில் இருக்கும் மற்றவர்களை மதியாதாரான அற்ப மதியினருடைய அந்த பெரும் செல்வமானது எப்பொழுதும் நிலைத்து நிற்காமல் இரா காலத்தில் மேகம் வெளிப்படுத்தும் மின்னலைப் போல சிறிது காலம் இருப்பது போல் தோன்றி பின்னர் இருந்த இடமும் தெரியாமல் அழிந்துவிடும் என்பது இந்த பாடலின் கருத்து. இவ்வாறு ஒருவர் பெற்ற பெரும் செல்வம் மின்னலைப் போல் தோன்றி உடனே மறையும் என்றதனால் அந்த செல்வத்தை பெற்றவர்கள் அது நிலைத்திருக்கும் என்று நம்பி செருக்கு அடையலாகாது என்பதும், அந்த செல்வம் அழியும் முன்னரே அறத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதும் குறிப்பால் உணர்த்தப்பட்டது. இப்பொழுது பதவுரைக்குச் செல்வோம். யாம் செல்வர் என்று என்றால் மிகுந்த செல்வம் பெற்று நாம் இப்பொழுது செல்வமுடையோம் என்று நினைத்து மகிழ்ந்து தம்மைத்தாமே பெருமையுடையவராக மதித்து, தாம் செல்வுழி எண்ணாத என்றால் தாம் செல்லும் இடங்களில் உள்ளவர்களை மதியாத புல்லறிவாளர் அற்பமதியுடையவர்களின் பெரும் செல்வம் மிகுந்த செல்வமானது எல்லில், எல்னா இருட்டு, இருள்மிக்க இரவு காலத்தில் கருங்கொண்மூ, கொண்மூனா மேகம், கருங்கொண்மூனா கரிய நிறமுள்ள மேகமானது வாய் திறந்த மின்னு போல், வாய் திறந்து வெளிவிட்டதனால் உண்டாகிய மின்னலைப் போல் தோன்றி சிறிது நேரம் காணப்பட்டு நின்று மருங்கு அற விரைவில் தான் இருந்த இடமும் தெரியாமல் போக கெட்டுவிடும், அழிந்து போகும் என்று இந்த பாடலின் மூலம் செல்வம் நிலையாமையை மிக அழகாக வற்புறுத்தி கூறுகிறார் முனிவர்.